இது தைவான் மேங்கோ சார், தொட்டிலே காய்க்கிறதுங்க சார், தொட்டிலே காய்க்கிறது. இந்த பூ இருந்துச்சு பாரு 2000 சார், 1500 2000 வரைக்கும் இருக்குங்க சார். இப்போ உடனே காய்க்கும் சார். நம்ம நர்சரியில் 10 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் பிளான்ட் இருக்குங்க சார். எல்லாமே ஆக்சிஜன் பிளான்ட்டு, ரோஸு, பழ வகைகள், மர வகைகள், செடி கொடி வகைகள், மூலிகை வகை எல்லாமே இருக்குங்க சார். இது வந்து பாம்பு வராமல் வளர்க்குற செடிங்க சார், நாகதாளின்னு சொல்லுவாங்க சார். இது வளர்த்தா வராது, பாம்பு வராது. இது வாடகைக்கு பாம்பு வராதுங்க. நீ யூடியூப் சர்ச் பண்ணாலே தெரியும் சார், நாகதாளி. இது ப்ரைஸ் வரும். இது ப்ரைஸ் 30 ரூபா சார். ஸோ மூலிகை கம்மியாக. மூன் கேக்டஸ், சர்க்குலண்ட் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறேன் சார். தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கெலாம். சும்மா வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு பண்ணால் போதும் சார். மூன் கேக்டஸ் எல்லாம் 100 சர்க்குலண்ட் 100லேருந்து 200 வரைக்கும் இருக்குது சார். எல்லாமே கேக்டஸ் சொல்லி சார். இது சின்னதுலேருந்து இருக்குது சார், 20 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்குது சார். அதில் சார் வணக்கம் சார். என் பேர் முத்துக்குமார் சார், ராக்ஃபோர்ட் நர்சரி கார்டன் உரிமையாளர். எங்கள் கார்டன் எப்படிங்க சார், திருச்சி புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் டிமார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது சார். டிமார்ட் பக்கத்தில் ஏர்போர்ட் ரன்வே ஆப்போசிட் சார். சார் உங்கள் நர்சரியில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து செடிகள் வச்சுருக்கீங்க, என்னென்ன வகையான செடிகள் வச்சுருக்கீங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம நர்சரியில் 10 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் பிளான்ட் இருக்குங்க சார். எல்லாமே ஆக்சிஜன் பிளான்ட்டு, ரோஸு, பழ வகைகள், மர வகைகள், செடி கொடி வகைகள், மூலிகை வகை எல்லாமே இருக்குங்க சார். அப்புறம் பிளாஸ்டிக் தொட்டி, மண் தொட்டி, சிம் தொட்டியில் நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணோம் சார். சர்க்குலண்ட்டு எல்லா மூலிகை செடியும் இருக்குங்க சார். சார் இப்போ உங்கள் நர்சரியில் என்னென்ன வகையான செடிகள் இருக்குன்னு காமிக்க முடியுமா சார்? இது ரோஸ் தான் சார், ஃபாஸ்ட் மூவிங். ரோஸில் நிறையா வகை இருக்குங்க சார். நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு, ஊட்டி ரோஸு, பெங்களூர் ரோஸு, கொடி ரோஸு, பட்டன் ரோஸு, ஒரு 10-15 வகை இருக்குங்க சார். கலர்ஸ் ஒரு 20 கலர்ஸ் கிடைக்குங்க சார். இதுதான் எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் சார். ரோசஸ் 30 ரூபாயிலேருந்து 25 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்குங்க சார் ரோசஸ் சார். நந்தியார் வட்டம் செடி சார். அது டெக்கோமான்னு சொல்லுவாங்க, மஞ்சள் தங்காரலி சொல்லுவாங்க சார். அலமண்டா கோல்டு மர வகைகள் சார். இது மர வகை காஸ்ட்லியான மரம் சார். ரெட் சாண்டல் சொல்கிறாங்க சார். ரெட் சாண்டல், பாதாம் மரம், மகாக்கனி, தேக்கு வகையை சேர்ந்ததுங்க சார் அதெல்லாம். அப்போ இது வந்து மூலிகை செடிங்க சார். பூனமிசைன்னு சொல்லுவாங்க, உயர்ந்த மூலிகை செடி பூனமிசை. செம்பருத்தி ஃபுல்லாக ஐபிசிஎஸ்சில் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து புது வெரைட்டிஸ் வைசூரியா செம்பருத்தி, வைசூரியா அது பேருங்க. அதனால் செம்பருத்தி எல்லா கலர்ஸ் இருக்குங்க சார். இது வந்து ஆக்சிஜன் பிளான்ட்டு. இது வந்து ஜேடு பிளான்ட்டு, ஆக்சிஜன் பிளான்ட்டு சார். இது ஸ்பைடர் பிளான்ட்டு, இதுவும் ஆக்சிஜன் பிளான்ட்டுங்க சார். எல்லாம் வீட்டுக்குள்ளே வெளியில் வைக்கிறது. வேறு போகன் விழா காகிதப்பூன்னு சொல்லுவாங்க, வெளியில் வைக்கலாம், ஆடு மாடு கிடைக்காது. காகிதப்பூ. இது முல்லைப்பூ சார். சந்தன முல்லை, ஜாதி முல்லை, மல்லி இதெல்லாம் பாசிட்டிவ் மூவிங் சார். எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்குங்க சார். நாட்டு செம்பருத்தி, மூலிகை செம்பருத்தி. அது அலமண்டா கிரீப்பர் சார், மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இதெல்லாம் போக காகிதப்பூன்னு சொல்லுவாங்க சார். இது சந்தன முல்லை, சாண்டல் வாசம் அடிக்குது சார். இது நந்தியார் வட்டம் சார், ஆடு மாடு கிடைக்காது, நல்லா வெளியிலே வைக்கலாம். அது வந்து மினி எக்ஸோரா செடிங்க சார். இது அடுக்கநந்தியா விட்ட பவளமல்லின்னு சொல்லுவாங்க சார். பூ பவளமல்லி மூலிகை செடி தான் சார். இது பாரிஜாதம், கோல்டன் சைப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபேமிலி சார். தென்னை குட்டரண்ட்னு சொல்லுவாங்க சார், தென்னை. சரி, இப்போ இந்த செடியெல்லாம் எத்தனை வருஷத்தில் காய்க்கும் சார்? 3 வருஷம் சார். 3 வருஷம் கன்ஃபார்மாக காய்க்கும் சார். இது வந்து அரிக்கா ஃபார்ம்ஸ் சார். ரொம்ப அழகாக இருக்கும் சார், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்பொழுதும் நிழலில் வைக்கலாம், வெயிலில் வைக்கலாம், ஏசி ரூமில் எல்லாத்துலேயுமே வைக்கலாம் சார். அரிக்கா ஃபார்ம். கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபேமிலி சார். தூஜா எக்ஸ்பிரஸ் ஃபேமிலி சேர்ந்தது. தூஜா, சைப்ரஸ், கோல்டன் சைப்ரஸ். இது டெக்கோமா ஒயிட்டுங்க சார். டெக்கோமா கிரிப்பர். அது பேர் சாங் ஆஃப் இண்டியாங்க சார். வாட்டர் பிளான்ட்டு. இது நொலினா சார், அப்படியே பால் மாரி வரும் சார் கீழே. லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான்ட்டு. இது உஜ்ஜயினியான்னு சொல்லுவாங்க சார். ஃபுல்லாக ரெட் ஆகிரும். இந்த லீவ்ஸ் பூரா துளிர் பூரா ரெட் ஆகும். துளிர் பூரா உஜ்ஜயினியா. பேஷன் ஃப்ளவர் ரெட்டு சார். கிரீப்பர் தான், பேஷன் ஃப்ளவர் ரெட்டு. இது சாங் ஆஃப் இண்டியா. இதெல்லாம் பார்த்துருங்க சார். இது பார்டர் பிளான்ட்டுங்க சார். அக்காலிஃபா ரெட்டு கலர் லீவ்ஸ். எப்பொழுதும் வெயிலுக்கு நல்லா ரெட்டாகவே இருக்குங்க சார். அது லண்டானான்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்டர் பிளான்ட்டு, குரூப்பிங் பிளான்ட். இது பெட்ரா குரோட்டன்ஸு சார். அழகாக இருக்கும். எங்கள் ஊர்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். இது யுஃபோர்ஃபியான்னு சொல்லுவாங்க சார். கள்ளி வகையை சேர்ந்தது.
ஃபுல்லாக வெயிலே இருக்கணும், அது பெட்டராக கூடாது சார். இது பார்டர் பண்ணி சார், நல்லா சூப்பராக இருக்கும். முறைய எக்ஸ்கோட்டிக்கா அது பேர். அரளி, நம்ம ஊரில் அரளின்னு சொல்லுவாங்க. எந்த இதுக்காகவும் வரும், நல்லா ஒத்த பூ பூக்கிறது சார். நல்லா சார் அரளி. இது எக்ஸோரா, இட்லி பூன்னு சொல்லுவாங்க சார் நம்ம ஊரில். இட்லி பூ இது பிங்க்கு எல்லோ. அது ஜெட்ரோபான்னு சார், ஜெட்ரோபா. கலரோமா, இது முல்லை, நித்திய முல்லை, ஜாதி முல்லை, மல்லிகைப்பூ, மைசூர் மல்லி எல்லாமே பப்புள்ஸு. இது கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்குங்க சார். கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஒயிட் பப்புள்ஸ். இது போன்சாய் செடி மாதிரிங்க சார், அப்படியே கூம்பு மாதிரி செஞ்சு நாங்களே இது பண்ணிடுவோம் சார். இதெல்லாம் கள்ளி வகைகள், ஸ்னேக் பிளான்ட்டு. இது கேக்டஸ் கள்ளி வகைகள். இது தைவான் மேங்கோ சார், தொட்டிலே காய்க்கிறதுங்க சார். தொட்டிலே காய்க்கிறது. இந்த பூ இருந்துச்சு பாரு, 2000 சார். 1500 2000 வரைக்கும் இருக்குங்க சார். இப்போ உடனே காய்க்கும். ஹைப்ரிட் அரளியில் எல்லா கலரும் இருக்குங்க சார். ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு. கொய்யா பாருங்கள் சார், இப்போயே காய் வந்துடும். இது வந்து உள்ள பிங்க் கலரில் இருக்கும், அலகாபாத் கொய்யா. அத்தி, அதுமாரி அத்தி பழம், அதுவும் சின்னதே காய்ச்சிடும் சார். கொய்யாலாம் காயோடு இருக்கு பாருங்க சார், எல்லாமே காயோடு இருக்கு. ஃபுல்லாக எல்லாம் ஆர்கானிக் உரம் தான் சார், எல்லாமே ஆர்கானிக் தான் சார். எல்லாமே செடிங்களுக்கு அடி உரம், மேல் உரம் எல்லாமே இருக்குங்க சார். எல்லாமே ஆர்கானிக். நீம் ஆயில். இந்த உரங்கள்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்? எல்லா செடிக்கும் பயன்படுத்தலாம் சார். எல்லாமே இயற்கை உரம், எதுக்கு நீங்கள் செயற்கையே கிடையாது, எல்லாமே இயற்கை உரம் தான் சார். இதெல்லாம் யூஸ் பண்ணால் பூச்சி வர தாக்காதுங்க சார். சரி, என்ன அளவில் செலுத்தணும்? அதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த ஒரு முடி ஸ்ப்ரே பண்ணணும் சார். தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும் செடியில் வெயில் அடிக்கும்போது. ப்ரொடக்டர்னு பேருங்க சார். எல்லாம் இதுதாங்க சார். நம்ம மீன் அமிலம் சார் இது. சரி, அது அப்படியே ஒவ்வொரு வகையான உரத்துக்கும். இது வேம்பு நீம் ஆயிலுங்க சார். இதுவும் ஒரு லிட்டர் மூடியில் ஒரு தண்ணி. இது பூச்சிக்காக பயன்படுத்துறது? எல்லாமே பூச்சி செடி மேலே கசப்பு வச்சா பூச்சி தாக்காதுங்க சார், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வாடி உரம் எல்லாமே எல்லாம் அதுக்கு ஃப்ளவர் பூஸ்டருங்க சார், ஃப்ளவருக்கு பூஸ்டரு. இது வந்து சார் மைக்ரோன் ரெடி யூஸ் எல்லாத்துக்குமே போடலாம், காய்கறி எல்லாத்துக்குமே போடலாம். இது டொமேட்டோ, தக்காளிக்கு மட்டும். இது வந்து பிளான்ட்டு, எல்லா பிளான்ட்டுக்கும் போடலாம். தனித்தனியாக பூஸ்ட் வச்சுருங்க சார். இது பாட் மிக்ஸுக்கு சார், ரெடியாக இருக்குங்க பாட் மிக்ஸு. அப்படியே ரெடியாக நீங்கள் மண்ணை போட்டு கலரி அப்படியே செடி வச்சிட வேண்டியது சார். இது எப்படி சார் அளவு? எவ்வளோ சார்? இதான் மண்ணோட எத்தனை எவ்வளோ என்ன? எல்லாம் சம அளவு சார். மண் சம அளவு, இது சம அளவு, குப்பை எல்லாம் சம அளவு போட்டு. மூன் கேக்டஸ், சர்க்குலண்ட் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறேன் சார். தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கெலாம். சும்மா வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு பண்ணால் போதும் சார். சர்க்குலண்ட் 100லேருந்து 200 வரைக்கும் இருக்குது சார். எல்லாமே கேக்டஸ் வெரைட்டிஸுங்க சார். இது பட்டை சார், இந்த பிரியாணி போடுறோம்ல சார் பிரிஞ்சால, அதுமாரி இது ஒரு பட்டை மரம். அது வந்து மிளகு சார், பெப்பர் செடி கொடியாக போகும் சார். இது வந்து பாம்பு வராமல் வளர்க்குற செடிங்க சார். நாகதாளின்னு சொல்லுவாங்க சார். இது வளர்த்தா வராது, பாம்பு வராது. இது இவ்வளோ வாடகைக்கு பாம்பு வராதுங்க. நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணாலே தெரியும் சார், நாகதாளி. இது ப்ரைஸ் எவ்வளோ? இது ப்ரைஸ் 30 ரூபா தான் சார். ஸோ மூலிகை கம்மியாக தான் சார். இது சங்குப்பூ சார், கேன்சர் நோயை குணப்படுத்து இந்த பூ சார். அதையும் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் சார், சங்குப்பூ. இது பார்க்க மரம் சார், அடைக்கு. இதுக்கு ஆல்வேரா மூலிகை செடி தான். அது நிலவேம்பு சொல்கிறாங்க சார், நிலவேம்பு. சிரியானங்காய், இதுவும் பாம்பு வராது சார். இது எல்லாத்தையும் கஷாயம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுதான் சிரியானங்காய், நிலவேம்புங்கிற ஒரே சிக்கன். மறிக்கொழுந்து, சந்தன மரம். இது கேலஞ்சியம்னு ஒரு ஃப்ளவரிங் சார். இது ராயல் ஃபார்ம், இது ஃபாக்ஸெயில் ஃபார்ம். இது 1500 சார். ரணகளி சொல்லுவாங்க, ரணகளி. ஸ்டோனுக்கு காலையில் ப்ரெஸ் பண்ணிட்டு வெறும் வயிற்றில் ஒரு இலை சார், 2 இலை சாப்பிடணும் சார். ஒரு 4 நாள் சாப்பிட்டா ஸ்டோனே இதான்னு. அதையும் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னு தெரிஞ்சிடும் சார். ரணக்கல்லி. இது போன்சாய் பிளான்ட்டுங்க சார், எல்லாம் போன்சாய் சார். இது 1000 ருபீஸு, இது 2000 சார். எஸ் போன்சாய். இது போன்சாய் பைக்காஸ்ன்னு பேர். இது பாம்பு டேபிள் வைக்கிறது, லக்கி பாம்பு சொல்லுவாங்க. சின்ன மூங்கில் டேபிள் வைக்கிறது. இது கோகோ பீட்டு, மண்ணோட மிக்ஸ் பண்ணுறது. அது ப்ரைஸு இதுங்க சார் 200ங்க சார். பவுலோட சீடு, எல்லா சீடுமே இருக்குங்க சார். வேறு தொங்கு தொட்டி, வாட்டர் கேன், ஸ்ப்ரேயர், வாட்டர் கேன். இது வீட்டுக்குள்ளே வைக்கிற பிளான்ட்டுங்க சார். ஆந்தூரியம். இது புஷ் பாம்பு.
லோப்ரா ஃபேன் இது ஒரு புது வெரைட்டிஸுங்க சார். நல்ல இன்டோர் பிளான்ட் தான், எல்லாமே இன்டோர் பிளான்ட். துளசி மாடம் வாட்டர் இல்லைங்க சார். சும்மா வீட்டிலே எல்லாமே பண்ணலாம் சார். சின்ன ஒரு பாண்டை வச்சுட்டு அரடி மண் சேரு மண் இந்த மண்ணை போட்டுட்டு கொஞ்சம் குப்பையை போட்டு ஒரு செடி வச்சிங்கன்னா அப்படியே ஃபுல்லாகிடும் சார். ஈஸியான மெத்தட் தான், ஆனால் ஃபுல் வெயிலில் தான் இருக்கணும். எல்லா கலர்ஸும் இருக்குங்க பாருங்கள் சார். வாட்டர் லில்லி கலர்ஸ் எங்கே எல்லோ ஒயிட்டு எல்லா கலர்ஸ். இது நம்ம ஆற்றுலேயே இருக்கும் சார். வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மூலிகை, அதுவும் பூத்துருக்கு பாருங்கள் சார். இது தென்னை மரம் சார். குட்டை நட்டை எல்லாமே எல்லா வகையும் இருக்குது சார். செவ்வழனி, குட்டை நட்டை, ஸ்லோனில் ஒயிட்டு, ஸ்லோன் க்ரீன் எல்லாமே இருக்குது சார். இது எல்லாம் மர வகைங்க சார். நிழல் தர மரம் எல்லாமே நிழல் தர மரம் சார். எல்லாமே நிழல் தர மரம் தான் சார். இது செண்பக மரம், இது கொடுக்காப்புளி, சாத்துக்குடிங்க சார். சாத்துக்குடியில் எலுமிச்சை, வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, இது டேட் பாம்ஸ் மாரி இது ஒரு சின்ன வகைங்க சார். போனிக்ஸ் பாம்ஸ். இழந்த பழம், இழந்த சீமலந்த, கொய்யா லக்னோ 49 சொல்லுவாங்க சார். எலுமிச்சை சார். இது ஃபுல்லாக ஸ்டார் ஃப்ரூட்டுங்க சார். ஸ்டார் ஃப்ரூட். இது அவகோடா ட்ரீ. பலாங்க சார். பலா ரெட்டு உள்ளே ரெட்டாக இருக்கும் அந்த பலா. நாவல் சார். ஜம்பு நாவல் சொல்லுவாங்க. கருவேப்பிலை, இது கருவேப்பிலைங்க சார். இது கருவேப்பிலை. இது ஸ்டார் ஃப்ரூட்டு தான் சார். இது தைவான் பிங்க் கொய்யா. முள் சீத்தான்னு சொல்லுவாங்க. முள் சீத்தா. அது லக்னோ 49 கொய்யா. மாதுளை. இது ஆப்பிள் நம்ம காஷ்மீர் ஆப்பிளுங்க சார். நம்ம ஊருக்கு இப்படி ஆயிடுச்சு காஷ்மீர் ஆப்பிள் சார். சம்மங்கி, அதான் இது மாநிலக்கட்ட சம்மங்கி சொல்லுவாங்க. டீ ப்ரோஸ் இது அது நிக்கோடியங்க சார். அது எல்லா இடத்துலையும் பூக்கும் சார் நல்லா. இது ப்ரைஸு இது சின்னதுலேருந்து இருக்குங்க சார். 20 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்குங்க சார் வெத்தலை. இப்போ உங்கள் நர்சரியில் நேரடி விற்பனை மட்டும் செய்கிறீங்களா இல்லை ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறீங்களா?